புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஆனைமலை அடுத்து பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். ஆனைமலை அடுத்து பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் நிலப்பரப்பில் பறந்து செல்வது போல் ஓர் ஆஞ்சநேயரும் நின்ற கோலத்தில் ஓர் ஆஞ்சநேயரும் இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். ஆனைமலை அடுத்து பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலில் நிலப்பரப்பில் பறந்து செல்வது போல் ஓர் ஆஞ்சநேயரும் நின்ற கோலத்தில் ஓர் ஆஞ்சநேயரும் இருப்பதால் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. புரட்டாசி மாதத்தில் இக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். இந்நிலையில் நேற்று புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயருக்கு காலை 6 மணிக்கு 18 வகையான மூலிகை திரவங்களால் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் பாலி. அதிகாலையில் இருந்தே பக்தர்களின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வால்பாறை அதிமுக அம்மா பேரவை சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. வால்பாறை அதிமுக அம்மா பேரவை சார்பாக கொளிஞ்சாம்பாறை கண் அகல்யா மருத்துவமனை இணைந்து வால்பாறை ஏபிபி சரவண மகாலில் மாவட்ட செயலாளர் விஜயகுமார், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் செந்தில் பாலு, வால்பாறை நகர செயலாளர் மயில் கணேசன் மற்றும் வால்பாறை வி அமீதி ஏற்பாட்டில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் நீரிழிவு நோய், தலை சுற்றல், குடல் இறக்கம், தைராய்டு உள்ள பிரச்சனைகளுக்கு அகல்யா மருத்துவமனை மருத்துவர்கள் ஆலோசனைகளும் சிகிச்சையும் அளித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, ஆனைமலை ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம் மற்றும் கார்த்திக் அப்புசுவாமி, VK வசந்த், வெங்கடேஷ், வழக்கறிஞர் பெருமாள், சண்முகவேல், சண்முகம், சசிகுமார், ரொட்டிக்கடை அம்மா பேரவை செயலாளர் ராஜமாணிக்கம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். டாப் ஸ்லிப்பில் பராமரிக்கப்பட்டு வந்த வெங்கடேஷ் என்ற யானை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது. ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டாப் ஸ்லிப் அருகே உள்ள உலாந்தி வனச்சரகத்தில் வரகளியார் யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த வெங்கடேஷ் எனும் யானைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனைமலை புலிகள் காப்பகம் துணை இயக்குனர் உத்தரவின் பேரில் யானையின் உடல்நிலையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் வெங்கடேஷ் யானை உயிரிழந்தது. இதனை அடுத்து ஆனைமலை புலிகள் காப்பகம் துணை இயக்குனர் மற்றும் வன கால்நடை அலுவலர் மருத்துவர் வெண்ணிலா தலைமையில் சேத்துமடை கால்நடை அலுவலர் மருத்துவர் ஜெயரவீனா மற்றும் கோட்டூர் கால்நடை அலுவலர் மருத்துவர் கௌதம், வனச்சார அலுவலர் வெங்கடேஷ் வானவர், வனக்காப்பாளர் முன்னிலையில் பிரேத பரிசோதனை மேற்கொண்டு மாதிரிகள் ஆய்விற்கு அனுப்பப்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பட்டாம்பூச்சி சமூக நல அமைப்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற பசியல்லா ஞாயிறு மூலம் 100க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பட்டாம்பூச்சி சமூக நல அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசியில்லா ஞாயிறு எனும் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதையொட்டி இன்று நடைபெற்ற உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்கு பட்டாம்பூச்சி சமூக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கவிஞர் பொள்ளாச்சி முருகானந்தம் தலைமை தாங்கினார். ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் மைக்கேல் சகாயராஜ், வெண்ணிலா திரைக்களம் இயக்குனர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். முன்னதாக கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த மக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள், ஆதரவற்றோர்களுக்கு சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு பசியில்லா ஞாயிறின்படி மதிய உணவு மற்றும் இனிப்பு, முட்டை, தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் ரவிச்சந்திரன், நேதாஜி பேரவை வெள்ளை நடராஜ், பட்டாம்பூச்சி நிர்வாகிகள் கணேஷ்குமார், கிருஷ்ணா, கணேஷ், தீபா, முருகானந்தம், கே பிரதீப் குமார், பிரேமா, மு யஷ்வந்த், பத்துல அமுதா பாலா அறக்கட்டளை கலைவாணி மற்றும் பட்டாம்பூச்சி அமைப்பு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில் எஸ் ஆஃப்டர் டே என்னும் நிகழ்ச்சி APJ அப்துல் கலாம் ஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு எஸ் ஆஃப்டர் பொள்ளாச்சி தலைவர் சிவகணேஷ் சஞ்சயன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குவாட்ரா சிஸ்டம் நெட் நிறுவன எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு நாகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் மேற்கொள்ளும் தொழில்களில் ஆர்வத்தையும் கடின உழைப்பையும் கொண்டு உழைக்க வேண்டும் என்றும், முதலீடுகளை எவ்வாறு பெருக்குவது, மார்க்கெட்டில் கவனம் செலுத்துவது, மேலும் மேலும் உயர்ந்து தொழிலை விரிவடைய செய்வது குறித்து உரையாற்றினார். பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த தொழில் முனைவோர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். எஸ் ஆஃப்டர் பொள்ளாச்சி துணைத் தலைவர் சிவசுப்பிரமணியம் நன்றி உரையாற்றினார்.
பொள்ளாச்சியில் உள்ள வங்கி ஊழியர்கள் சங்க அலுவலகத்தில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட 5வது மாநாடு தோழர் பி முத்தம்மாள் அவர்களின் கொடியேற்ற நிகழ்வுடன் இனிதே துவங்கியது. மாநாட்டிற்கு தோழர் கே வேலுச்சாமி தலைமை வகிக்க எஸ்.சி. சண்முகம் வரவேற்புரையாற்றினார். 3 ஆண்டு கால வேலை அறிக்கையை தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் தோழர் வி.எஸ். பரமசிவம் முன்வைத்தார். அதைத் தொடர்ந்து மாநாட்டு பிரதிநிதிகள் மத்தியில் புதிய மாவட்ட குழு தேர்வு செய்யப்பட்டது. இதில் மாவட்ட தலைவராக தோழர் கே வேலுச்சாமி, மாவட்ட செயலாளராக பி கருப்புசுவாமி, மாவட்ட பொருளாளராக கே மணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டின் நிறைவுரையாக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன் சிறப்புரையாற்றி, மாநாட்டில் கோவை மாவட்டத்தில் உள்ள சில பழங்குடியின மக்களின் மீது வனத்துறையால் தொடுக்கப்படும் பொய் வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். ஆனைமலை தாலுகாவிற்குட்பட்ட பகுதியில் ஏழை எளிய பழங்குடியின மாணவர்கள் மேற்கல்வி பயிலும் விதத்தில் உடனடியாக அரசு கல்லூரி, அரசு தொழில்நுட்ப கல்லூரிகளை அமைத்திட வேண்டும் என்பது உட்பட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வால்பாறையில் 2.5 வயதே ஆன குட்டி யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் ஆய்வு. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு உட்பட்ட டாடா காப்பிக்கு சொந்தமான பன்னிமேடு தேயிலை தோட்ட பகுதியில் 2.5 வயது மதிப்புமிக்க பெண் யானை குட்டி ஒன்று இறந்து கிடந்துள்ளது. இதனை அப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்லும் போது வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையின் உடலை கைப்பற்றி மாவட்ட துணை இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வால்பாறை மானாம்பள்ளி வனச்சரகர் கிரிதரன், NCF கணேஷ், தேயிலை தோட்ட மேலாளர் ரகுநாதன் தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறை, கோவை வன கால்நடை மருத்துவர் வெண்ணிலா, உதவி கால்நடை மருத்துவர் மகாலட்சுமி மற்றும் நசீர் ஆகியோர் தலைமையில் மருத்துவ குழுவினர் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடலை சம்பவ இடத்திலேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இதனால் வால்பாறை பகுதியில் யானை குட்டி உயிரிழந்தது அப்பகுதியில் உள்ள அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.